ஹலோ, வெல்கம் டு விஎஸ். நான் தான் அவங்க தஞ்சாவூர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பேசுகிறேன். இப்போ ஒரு சைட் சூப்பர்வைசராக இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட்டு. மொத்தமாக 19 பில்லர் போட்டிருக்காங்க. 2 ரூமு, ஒரு பெரிய ஹாலு, ஒரு கிச்சனு எல்லாமே வாஸ்துபடி தெற்க பார்த்த வீடுக்கு கட்டியிருக்காங்க. இப்போ தான் ஒரு 4 அடிக்கு குழி பறித்து ஒரு 1.5 அடிக்கு M20 கிரேடில் இது சின்ன ஜல்லியில் கான்கிரீட் போட்டிருக்காங்க. அதுவும் 1 அடிக்கு தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மண்ணெலாம் நினச்சி ஒரு 3 அடி பில்லரு காலம் பாக்ஸு மேலே ஏற்றி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா மண்ணெல்லாம் செட் ஆகணும்னு நல்லா பாறையை வச்சு கூத்தி நல்லா செட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள், ஆல்மோஸ்ட் மினிமம் 7 நாள் நல்லா செட் ஆகிறதுக்கு தண்ணியை விட்டு நல்லா இடிக்கணும். இவங்க வந்து 3 நாளில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எல்லாத்துலேயுமே கீழே பாட்டமில் வந்து 1.5 போடுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக்கால் கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. செங்கலை வச்சு ஒரு சரணம் மட்டும் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் 1.25 பீம் போட்டு கான்கிரீட் போட்டிருக்காங்க. அதான் நம்ம பார்க்குறோம். இப்போ அதுவும் M20 கிரேடில் தான் போட்டிருக்காங்க. சில இன்ஜினியர்னால் என்ன பண்ணுறாங்கன்னா M20 கிரேடே போடுறதில்ல, 1, 7, 8 போடுறாங்க. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 7 செம்சாண்ட் போடுறாங்க, 8 கல் போடுறாங்க. இது சின்ன கல் முக்கால் கிரிக்கெட் வந்து 8 போடுறாங்க. இவங்க வந்து கரெக்டாக தான் போட்டாங்க. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 பாண்டு எம்சாண்டும் 6 பாண்டும் அக்ரிகேட்டும் போட்டாங்க. இப்போ ஓரளவு இருக்குது. இப்போ அங்கே தண்ணி விட்டு எல்லாம் இங்கே வந்து தண்ணி விட்டு செட் ஆகிட்டுருக்கு எல்லாம். இதுக்கப்புறம் ஒரு 3 அடிக்கு செவரு எலும்பும். அதுக்காக இங்கே ஒரு கான்கிரீட் போடும்போது கிரிப்புக்கு வேக்கமுறை வச்சு கோடாக போட்டாங்க. இதுதான் ஹாலு. அது நடுவில் அது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு. அது நடுவில் இருக்கிறது டாய்லெட்டு. இங்கே இருக்கிறது ரூமு, இங்கே இருக்கிறது சும்மா தின்ன மாதிரி ஒன்று. இது வாஸ்துபடி கிச்சன் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க. இது போர்ட்டிக்கல்.